18, 18, 19, 19, 20, 21, 21, 22, 20. இந்த 50 பைசா விட்டீங்களே, இத நான் அப்பவே எண்ணியாச்சு. மறுபடியும் எண்ணுங்க. சரி சரி. 1, 2, 3. ஐயோ, இந்த 2 நோட்டையும் சேர்த்தேன்றீங்களே. ஒண்ணு பண்ணுவோமா? நோட் எல்லாம் தனி, 8 காயின் தனி, 4 காயின் தனி, பிரிச்சு எண்ணுவோமா? சரி. என்னப்பா லட்சாதிபதி, கொட்டி கிடக்கிற பணத்தை எண்ணவே முடியலையா? வாடா திலீப், நேத்து வரைக்கும் சமாளிச்சாச்சு, இன்னும் டீ கடை வரைக்கும் தான் போகல. என்கிட்ட மிச்சம் இருக்கிற பணத்தை எல்லாம் எத்தனை தடவை என்னாலும் 25க்கு மேல தேராது போல இருக்கு. வாட் நெக்ஸ்ட் தான் புரியல. சரி, ஒரு half an hourல வரேன். சந்துரு, கைய நீட்டுங்களே. எதுக்கு நீட்டுங்களே சொல்றேன். நித்யா, என்ன இது? இதை விட்டுடுங்க. கிடைக்கிற பணத்தை வச்சு கொஞ்ச நாளாவது தள்ளலாமே. நோ நித்யா, முடியாது. உன் அம்மாவோட ஞாபகார்த்தமா இதை நீ வச்சுக்கிட்டு இருக்க. எந்த காரணத்தை கொண்டும் எவ்வளவு சிரமம் வந்தாலும் இதை நம்ம விற்கவே கூடாது. இது உன் தாய் உனக்கு கொடுத்த சீதனம். கொண்டு போய் உள்ளவே, கொண்டு போய் உள்ளவே நித்யா. சந்துரு, நித்யா, சந்துரு, நித்யா, ஏன் அழற? ஒண்ணுல ஒண்ணுல. நித்யா, கண் கலங்கி இருக்கு. உனக்கு என்னாச்சு? என்கிட்ட சொல்லக்கூடாதா? ஒண்ணுல சந்துரு. என்கிட்ட எதையோ மறைக்கிற. ஊர் ஞாபகம், அண்ணன் ஞாபகம் வந்துருச்சா? உங்க ஞாபகம் வந்துருச்சு. எப்படியோ இருக்க வேண்டிய நீங்க அடுத்த நாள் சாப்பாட்டை பத்தி நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்களே, அத பத்தி. நித்யா, நீ இந்த மாதிரி துன்பப்பட்டா சத்தியமா உன்கிட்ட நான் பேசவே மாட்டேன். இல்ல, நான் அழ மாட்டேன். இனிமே அழ மாட்டேன். வெரி குட். இதோ பாரு, நான் நிறைய இடத்துல வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். நிச்சயமா எனக்கு ஒரு பெரிய வேலை கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நமக்கு எந்த கவலையும் இருக்காது. டேய் சந்துரு, இந்தடா 1000 ரூபாய். ஏதுடா உனக்கு எவ்வளவு பணம்? டேய், என்ன பத்தி என்னடா நினைச்சிட்டு இருக்கற? நான் மிடில் கிளாஸ் தான், ஆனா செல்வாக்கு அதிகம். நேரா ஆபீஸ் கேஷியர் கிட்ட போனேன். 1000 ரூபாய் அட்வான்ஸ் கேட்டேன். எடுத்தான் கொடுத்தான். தட்ஸ் ஆல். இந்தடா. நீ செய்யற உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா திலீப். ஆனா இந்த பணத்தை உன்கிட்ட இருந்து வாங்கிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. எப்படி திருப்பி தர போறேன்னு தெரியாத நிலையில. டேய் ஃபூல், என்ன ஏன்டா தேர்ட் பர்சன் மாதிரி ட்ரீட் பண்ற? காலேஜ்ல படிக்கிறப்போ எத்தனை தடவை 100 கொடுத்திருக்கிற, அதுவும் இனாமா. வாங்கிக்கடா. நோ நோ, என் மனசாட்சியை ஒத்துக்கல திலீப். ஏய், ஓகேடா, ஓகே. நான் கொடுக்கிற பணம் இனாம் இல்லடா, கடன். இனாமா கொடுக்கிற சக்தியோ ஸ்டேட்டஸோ எனக்கு கிடையாது. நாளைக்கே எனக்கு வேலை போச்சுன்னா அடுத்த நிமிஷமே குடும்பத்தோட நடுத்தருவுல வந்து நிக்க வேண்டிய நிலைமையில இருக்கேன். டேய், நான் கொடுக்கிறது கடன்டா, கடன். வேணும்னா அந்த பணத்துக்கு வட்டி போட்டு குடுறா, அதுவும் 4 வட்டி. ஏய், சாயந்தரமே ப்ரோனோட் எழுதி கொண்டு வரேன், கையெழுத்து போட்டு கொடு. ஏய், என்ன ஒரு ஈட்டிக்காரன் மாதிரி நினைச்சுக்கடா, ஈட்டிக்காரனா நினைச்சுக்க. ஏய், இப்ப நீ இதை வாங்கிக்கல, சுக்கல் சுக்கலா கிழிச்சு எறிஞ்சிடுவேன். ஓகே, குடுறா. ரெண்டு வளையல், ஒரு செயின், 1000 ரூபாய் கடமான வச்சிருக்கேன். அதுவும் என்ன தேதியில? இட்ஸ் ஆல் ரைட். உண்மையை சொல்லு, யாருடைய நகை இது? சரி, அதை விடுறா. என் மனைவியோட நகைங்க. ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு இப்ப என்ன ஆயிடுச்சு? உனக்கு வேலை கிடைச்சா நீ பணத்தை திருப்பி தர போற, நான் மீட்டுக்க போறேன். ஏய், நகை இல்லாமலேயே என் மனைவி ரொம்ப அழகா இருப்பாடா.
சந்துரு, என்ன அந்த போர்டை பாத்தியா? அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. என்ன ஐடியா? இந்த காரை நான் விற்க போறேன். 40,000 ரூபாய் பணம் கிடைக்கும். அதை வச்சு ஒரு வியாபாரம் ஆரம்பிக்க போறேன். லட்ச லட்சமா சம்பாதிக்க போறேன். ஆனா காரோட ஆர்சி புக் அப்பா கிட்ட இருக்கு. ஹலோ சந்துரு. ஹலோ. சாருனே கூப்பிடலாம், பரவாயில்ல. கமான். யாரு? சந்துருவா? சாட்சாத் உன் பிள்ளையேதான். தங்கப்பா, தங்கப்பா. சந்துரு, நீ சௌக்கியமா இருக்கியான்னு கேட்டா நான் கிண்டல் பண்றதா நீ நினைப்ப. நான் ரொம்ப சௌக்கியமாவும் சந்தோஷமாவும் இருக்கேன்னு சொன்னா உங்களை கேலி பண்றதா நீங்க நினைப்பீங்க. அந்த பொண்ணு இன்னும் உன் கூட தான் இருக்கா இல்லையா? ஆமா. அப்போ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? என்னங்க பேசிட்டே இருக்கீங்க? சந்துரு டிஃபன் சாப்பிட்டோம், கூட்டிட்டு வாங்க. வா சந்துரு. உங்க அம்மா கூப்பிடுறாடா. சந்துரு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்கேன், கொஞ்சம் டிஃபனாவது சாப்பிடுப்பா. டேய், ஆசையா அன்பா பாசத்தோட கூப்பிடுறாடா. அவ ரொம்ப நொந்து போயிருக்கா. ஏன்னா அவ தாய் இல்லையா? அவ பரிமாறி நீ கொஞ்சம் சாப்பிட்டா கூட சந்தோஷத்துல பூரிச்சு போயிடுவாடா. வாடா. சந்துரு, நீ ரொம்ப இழைச்சு போயிட்டப்பா. உன்னை பாக்குறப்ப மனசு சங்கடமா இருக்கு, கொஞ்சம் சாப்பிடுப்பா. நீங்கப்பா? ஓகே, நான் கம்பெனி கீப் பண்றேன். கமான். சந்துரு, டிஃபன் நல்லா இருக்காடா? உங்க கையால பரிமாறி இருக்கீங்களேமா. டேய் சந்துரு, கப்பலாட்டமா வீடு இருக்கச்சே நீ ஏண்டா குருவி கூட்டுல அடைஞ்சிருக்கணும்? உனக்கு என்னடா தலையெழுத்து? இந்த வீட்டுக்கு நீ ஒரே வாரிசு. எங்களை பிரிஞ்ச வெளியில நீ ஏண்டா தனியா இருக்கணும்? ஆனா இவ்வளவு பெரிய வீட்டுல 2 பேர் தங்க இடம் இல்லையம்மா. ஜானகி, இவன் பிடிவாதம் இவனை விட்டு போகவே போகாது. அப்பாவுக்கு ஏத்த பிள்ளைன்னு நானும் நிரூபிக்க வேணாமாப்பா? ஓகே. அப்பா ஒரு நிமிஷம். எஸ். என்னுடைய காரை வித்துட்டு சின்ன பிசினஸ் ஒண்ணு ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஆர்சி புக் உங்க கையில இருக்கு, அதை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா. அது என்னுடைய, அதை என் பேர்ல வாங்கியிருக்கேன். சந்துரு, என்னைக்கு இருந்தாலும் உதவிக்கு நீ எங்கிட்ட வர வேண்டியிருக்கு. ஐ எம் சாரிப்பா. இத்தனை நாளா நான் அந்த காரை யூஸ் பண்ணிட்டு இருந்ததுனால அது என்னுடையதுன்னு தப்பா நினைச்சிட்டேன். யூ ஆர் ரைட், இட்ஸ் யுவர் ப்ராப்பர்ட்டி. இந்தாங்கப்பா உங்க கீஸ். என்னங்க இது? கூப்பிடுங்க அவனை. சந்துரு, சந்துரு. என்னங்க, நான் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டு போயிட்டே இருக்கீங்க. பிரமாதமான வரவேற்பு, அற்புதமான டிஃபன். அது சரி, கார் புத்தகம் என்னாச்சு? நித்யா, கார் என்னது இல்ல, அப்பாவுதான். அடுத்தவன் பொருள் நமக்கு எதுக்குன்னு இந்தாங்க உங்க காருன்னு அவர்கிட்டயே கொடுத்துட்டு வந்துட்டேன். ஐயோ, கார் இல்லன்னா என்ன, கால் இல்ல. Take it easy. ஏய், என்னடா நகை கடைகிட்ட நின்னுட்ட? ஒண்ணுமில்ல, நித்யா ஒரு பெண்டன்ட் வச்சிருக்கா, ஆனா அதுக்கு செயின் இல்ல. இன்னைக்கு அவளுக்கு பிறந்த நாள் இல்லையா, மெல்லிசா ஒரு செயின் வாங்கி பிரசன்ட் பண்ணலான்னு. குட் ஐடியா. நித்யா, நித்யா, உன்கிட்ட உங்க அம்மா கொடுத்த டாலர் இருந்தும் அதுக்கு தகுந்த செயின் இல்லாம இத்தனை நாளா உன் கழுத்து வெறும் கழுத்தாவே இருந்தது. நானும் அதுக்கு செயின் வாங்கணும்னு எத்தனையோ தடவை நினைச்சு பார்த்தேன், ஆனா அதுக்கு சந்தர்ப்பம் இன்னைக்குதான் கிடைச்சது. இதோ பாத்தியா, இதுதான் உனக்கு என்னுடைய பிறந்த நாள் பரிசு. சீக்கிரம் போய் டாலர் கொண்டு வா. அதை இதுல கோத்து அதை என் கையால உன் கழுத்துல மாட்டி விடணும், அதுவும் இப்பவே. அதான் என்னுடைய ஆசை. போய் டாலர் கொண்டு வா.
என்ன நித்யா சிரிக்கிற? கமான், போய் டாலர் கொண்டு வா. கொஞ்சம் என்னோட வரீங்களா? இதுல என்ன சஸ்பென்ஸ்? கொஞ்சம் வாங்கலே சொல்றேன். ஓஹோ, இதெல்லாம் பாத்தீங்களா? அந்த டாலரை வித்துதான் சமையலுக்கு வேண்டிய இந்த சாமான்லாம் வாங்கியிருக்கேன். வெரி குட். உனக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இல்லைன்னு அப்ளிகேஷன்லயே மென்ஷன் பண்ணிருக்கேன் சார். யூ ஆர் ரைட். இந்த வேலையில சேர உனக்கு யாருடைய சிபாரிசாவது இருக்கா? இந்த வேலைக்கு தேவையான தகுதி, யோகியதாம்சம் எனக்கு இருக்குங்கிற நம்பிக்கையில நான் யாருடைய சிபாரிசும் எதிர்பார்க்கல சார். வெரி குட். நீ என்ன சம்பளம் எதிர்பார்க்கிற? நான் வேலைக்கு சேர வந்திருக்கேன், பேரம் பேசி வியாபாரம் பண்ண வரல. இந்த வேலைக்கு மத்தவங்களுக்கு என்ன நியாயமா சம்பளம் கொடுக்குறீங்களோ அது எனக்கு கொடுத்தா போதும். Will you stick on to this job? If I am properly pasted. How smart. You are appointed. Congrats. Thank you, sir. இப்ப அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிக்க சொல்றேன். Okay. முதல்ல அதை தின்னு முடி, அப்புறம் சொல்றேன். இப்ப சொல்லுங்க. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. போச்சுடா, மாத்திக்க மாட்டியே. எனக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா? 600 ரூபா. இது மாதிரி தினத்துக்கும் எனக்கு ஒரு வேலை கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? எப்படி? இப்படி தினமும் என்ன அணைச்சுக்குவேல? சரி சரி, நமக்குள்ள சண்டை வேணா, சமாதானமாவே போயிடுவோம். அப்படி வாங்க வழிக்கு. ஆமா, உங்களுக்கு வேலை கிடைச்ச விஷயம் திலீப்புக்கு தெரியுமா? உடனே போன் பண்ணிட்டானே, அதனாலதான் மாலையோட வந்துட்டேன் அவனை வாழ்த்த. எதுக்குடா 2 மாலை? ஒண்ணு நான் உனக்கு போட, இன்னொன்னு இவ உனக்கு போட, மறுபடியும் உன் கழுத்துல இருந்து எடுத்து நீ அவளுக்கு போட. டேய், என்னடா இது விளையாட்டு? விளையாட்டு இல்லடா. உங்க 2 பேர் கல்யாணத்துல உங்க அப்பாவுக்கு விருப்பம் இல்ல. ஏன்னா அவர் அந்தஸ்தை பார்த்தாரு, ரெஜிஸ்ட்ரார் சட்டத்தை பார்த்தாரு. ஆனா நான் 2 அன்பு உள்ளங்களை, ஆசை நெஞ்சங்களை பாக்குறேன். விடுமா, உனக்கு வேலை கிடைச்சதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாள்ல நீங்க 2 பேரும் மாலையை மாத்திக்கீங்க. உங்க எதிர்கால கல்யாணத்துக்கு இது ஒரு சின்ன ஒத்திகை. கமான், யூ ஃபர்ஸ்ட். ஓடுமா, ஓடுறா.